தவறுதலான ஒரு சிகிச்சை காரணமா திருச்சியில ஒரு ட்ரெய்னி நர்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்னதாய்யா ஆச்சு? என்னதான் நடக்குது நம்ம தமிழகத்துல? புதுக்கோட்டையை சேர்ந்த சீதா லட்சுமி அப்படிங்கிற செவிலியர் மாணவி வந்துட்டு பாத்தீங்கன்னா, காய்ச்சல், சளி காரணமா மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்படுறாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில வந்துட்டு அவங்க வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அங்க சிகிச்சையும் அவங்களுக்கு வந்து மேற்கொள்ளப்படுது. அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் பாத்தீங்கன்னா, அவங்க மூக்குல வந்து சதை வளர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவை சிகிச்சை வந்து செய்யறாங்க. அந்த அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பலனின்றி அந்த பெண் பாத்தீங்கன்னா உயிரிழந்துடுறாங்க. இதை அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மாணவியோட சக மாணவியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்துட்டு தவறுதலா ஊசி போட்டது தான் அந்த பெண்ணோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிகளும் அவங்க பெற்றோர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதன் காரணமா பார்த்தா ஒரு பெரும் போராட்டமானது அந்த மருத்துவமனை முன் பார்த்தீங்கன்னா, மாணவிகளாலும் மற்றும் பொதுமக்களாலும் நடத்தப்பட்டு வருது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தால ஒரு சிறப்பு குழு வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நீடிக்கும், எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உயிர காப்பாத்த வேண்டிய அந்த மருத்துவரே பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அலட்சியமா செயல்படலாமா? இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா, தமிழகம் எங்க போய் நிக்குன்னே சொல்ல முடியாது. உண்மையாலுமே இவங்க சொல்ற மாரி அந்த மருத்துவர் மேல தப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும்.